எபிசோட் 20. இலங்கையை அதிர வைத்த ஆஞ்சநேயன். ஆஞ்சநேயன் இலங்கை சென்றதும் அவன் ராமனின் தூதராக தனது பயணத்தை தொடங்கினான். சீதையை கண்டுபிடிக்க வேண்டிய பணி அவனுக்கு இருந்தாலும் அவன் முதலில் இலங்கையின் வலிமையை அளவிட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. அந்த அரக்கர்களின் பூமியில் அவன் காட்டிய பராக்கிரமம் இலங்கை முழுவதையும் அதிர வைத்தது. ஆஞ்சநேயன் அங்கு சென்றவுடன் அவனை இலங்கையின் பாதுகாப்பு அரக்கர்கள் எதிர்கொண்டனர். அவன் ஒரு வேடிக்கை குரங்கு என்று நினைத்த அவர்கள் அவனை கயிற்றால் கட்டுவதற்கு முன் சென்று அவனிடம் வழியறிந்தனர். ஆனால் ஆஞ்சநேயன் தனது குண்டாலன வலிமையை காட்டாமல் அவர்களுடன் சாந்தமாக பேசினான். ஆனால் அவர்கள் அவனை தகாத முறையில் தாக்கினார்கள். இதனால் ஆஞ்சநேயனின் கோபம் உச்சம் எட்டியது. அவன் தனது முதலில் காட்டிய பராக்கிரமம் அவனை சுற்றி வந்த அரக்கர்களை சமாதானமாக பார்க்க வைக்கவில்லை. அவன் ஒரே அடியால் பலரை தாக்கி வீழ்த்தினான். சில அரக்கர்கள் பறந்து சென்று விளம்பரம் செய்தார்கள், இங்கு வந்துள்ள குரங்கு சாதாரணம் அல்ல, அது ஒரு பெரிய வீரன் போலிருக்கின்றது. இதனால் லங்கையின் முக்கிய அரக்கர்களான துயோமாலி, சிம்ஹிகா போன்ற பலர் ஒன்றாக இணைந்து அவனை எதிர்க்க முயன்றனர். ஆனால் ஆஞ்சநேயனின் அதிநவீன திறமையும் வல்லமையும் அவர்களை பலமடங்காக வீழ்த்தியது. ஒவ்வொரு அரக்கனும் அவர்களை எதிர்கொள்ளும் பொழுதும் அவன் சுதாரித்த வீரத்துக்கு முன் சரிந்து விழுந்தனர். இவ்வாறு இலங்கையின் வலிமையான காவல்துறையையே நசுக்கிய ஆஞ்சநேயன் ராமனின் தூதனாகவே தன்னை அடையாளம் காட்டினார். அவன் வீரத்தை கண்டு லங்கையின் மக்கள் ஆச்சரியமடைந்தனர். இராவணனுக்கே இந்த செய்தி நேரடியாக சென்றது. இப்பொருளை உணர்த்துவதன் மூலம் ஆஞ்சநேயன் ராமனின் வலிமையை இலங்கையர்கள் மனதில் நிறுத்தினார். சுதந்திரமான போர்க்குரல் எழுப்பிய ஆஞ்சநேயன் சீதையை கண்டுபிடிக்க தனது அடுத்த முயற்சியை தொடங்கினான். இந்த நெகிழ்ச்சியையும் அதிர்ச்சியையும் எதிர்நோக்கிய இலங்கை எதிர்காலத்தில் இன்னும் பல சோதனைகளை எதிர்கொள்ளும் என்று உணர்ந்தது.